Welcome to a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the rapture of the church. Bridegroom, Lord Jesus Christ, is coming to take his earthly bride. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to our Lord and Savior Jesus Christ. எல்லா மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to continue speaking about the second coming of Jesus Christ, take His bride. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியை கொண்டு போகிறத பற்றி தொடர்ந்து பேசும்படி கிருபை செய்தபடியால் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my faithful, wonderful viewers. In the matchless name of our Lord and Savior Jesus Christ. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next 20 minutes I pray the spirit of wisdom, knowledge, discernment will come upon you to discern the times and seasons we are living in and prepare to be caught up to join our heavenly bridegroom. அடுத்த 20 நிமிஷத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிற ஞானத்தை அருளும் ஆவியும் பகுத்தறிவின் ஆவியும் அறிவை உணர்த்தும் ஆவியும் உமக்கு மேலே ஊற்றும்படிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை பற்றி உங்களுக்கு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிறகு மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் மனக்கண்களை திறந்தறி அளிப்பாராக. Repent and be baptized in the name of Jesus Christ for the remission of sins and you will receive the gift of the Holy Ghost. This is his basic salvation message Peter preached in Acts 2:38. பேதுரு விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். This is the basic salvation message Peter preached on the day of Pentecost. இது பேதுரு முதலாவது ஒரிஜினல் ரட்சிப்பின் செய்தி பெண்டிகாஸ்ட் நாளில் அப்போஸ்தலர் 2:38 இது பிரசங்கம் பண்ணதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். laying the foundation. 1 Corinthians 3:11 says no other foundation should be laid than Jesus Christ. 1 கொரிந்தியர் 3:11 அஸ்திபாரத்தை பற்றி அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். வேற எந்த அஸ்திபாரம் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் போடலன்னு சொன்னால் எதுவும் அங்கீகரிக்கப்படாது, வேற எதுவும் அங்கீகரிக்கப்படாது. So what do we need today? We need basic salvation and further qualifications, whatever Jesus is expecting his bride to have. முதலாவது நமக்கு ரட்சிப்பு வேணும், முதலாவது அஸ்திபாரம் போடணும். ரட்சிப்பு இல்லாதபடிக்கு பிறகு மணவாட்டிக்குரிய லட்சணத்துக்கு தகுதி என்னென்ன வேணுமோ கர்த்தர் எது சொல்லுகிறாரோ அது இருக்கணும். இப்போ மணவாளன் வரும்போது மணவாட்டி போகணும் நான் சொல்லி. ஹல்லேலூயா. When the heavenly bridegroom returns, if you are not familiar with hearing the voice of your bridegroom on a daily basis, when he calls you to take you at the time of the rapture, you will surely miss out when he calls you. If you are planning to go as the genuine bride when the heavenly bridegroom comes. Hallelujah. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் உண்மையான மணவாட்டியாக இருந்து நீங்கள் அவரோடு கூட போகணுன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தால், ஏன்னா முதலாவது உங்களுக்கு மணவாளனுடைய குரலை
கேட்குறத பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் மணவாளன் வந்து மணவாட்டியை கூப்பிடும்போது தோ என் மணவாளனுடைய குரல் என்று கண்டுபிடிச்சு நாம் போக முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக கைவிடப்பட்டு போய்விடுவோம். Hallelujah. If you need prayer, call that number on the screen. The very instant the Holy Spirit will be there to deliver you. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா அந்த டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்க. கூப்பிடுற நிமிஷமே கர்த்தர் அங்கே வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரை வருந்தி அழைப்போமா? Shall we constrain him to come? துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடே தேவகுபாக்கினையால் மாழ்வாரே கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தாம். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே என்றே திரும்பி நீ வாம். காணாத ஆட்டின் பின்னே. Hallelujah. The Lord Jesus Christ is searching for the lost sheep. And he is going and searching for it. That is the meaning of this Tamil song. இந்த தமிழ் பாட்டோட அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து காணாத ஆட்டின் பின்னே தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். My sheep will hear my voice, not the deceiver's voice, says the word of God. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்பார்கள், ஓநாயோட சத்தத்தை கேட்க மாட்டார்கள். Hallelujah. There are 5 events that will happen before the end of November 2025. இந்த நவம்பர் மாதம் முடியறதுக்கு முன்னே இந்த வருஷத்தில் 5 காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டு. அது ஏற்கனவே ஆரம்பம் ஆயிட்டுருக்குது. It is already started. We should prepare immediately for it. நாம் உடனே அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். You cannot prepare for what is coming if your heart is not right with God. வரப்போகிற காரியங்களுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் உங்கள் தேவனுக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பாத இருந்தால், சரியான நிலவரத்தில் உங்கள் இருதயம் இல்லாத இருந்தால் நீங்கள் அதுக்கு ஆயத்தப்பட முடியாது. The first step is repentance and surrender. முதலாவது என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், உங்களையே ஒப்பு கொடுக்க வேண்டும். I give my life to you, O Lord. Search my heart, O Lord. Show me what needs to change. Otherwise it is of no use at all. கர்த்தாவே, என்னுடைய ஜீவனே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும். எனக்கு எது எது மாறணும்னு நீ வெளிப்படுத்தும். இல்லை என்றால் ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. There is going to be a great shaking. உலகமே அசைய போகுது. In Haggai chapter 2, the Lord speaks through Haggai the prophet, I will shake everything that can be shaken once again. Haggai 2ஆம் அதிகாரத்தில் Haggai தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் என்ன பேசுகிறார்? இன்னொரு விசை எல்லாவற்றிலும் அசைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். We are living in that time and season. அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Out of the 5, 1 only I am going to tell now. The remaining, in the next message, I am going to continue about it. Today's message is not this. Hallelujah. ஒரு காரியத்தை பற்றி தான் இப்போ நடக்க போகிறத பற்றி சொல்ல போகிறேன். அடுத்த செய்தியில் தொடர்ந்து பாக்கி பேசுவேன். The controlled financial collapse and shake up to introduce a new system. ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது. உடனே இந்த மாதம் முடியறதுக்குள்ள சொல்கிறாங்கோ, இல்லைன்னா டிசம்பருக்குள்ள. This will be by the end of this month or by December.
the financial system will collapse. Systems won't work. People will not be able to draw money from the bank. அப்போ என்ன ஆகும்? கம்ப்யூட்டர் இப்போ எல்லாம் ஆன்லைனாக இருக்கிறது, கம்ப்யூட்டரு ஒர்க் ஆகாது, பணம் யாரும் பேங்க்லேருந்து எடுக்க முடியாது. ஃபார் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 72 hours, 72 மணி நேரம் மினிமம் பணம் எடுக்க முடியாது. பெட்டர் யூ டேக் அவுட் கேஷ் ஃப்ரம் த பேங்க் ஃபார் அட்லீஸ்ட் 1 week எக்ஸ்பென்சஸ். ஒரு வாரத்துக்கு ஆகிலும் பேங்க்லேருந்து நீங்கள் பணம் வெளியே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. யூ ஹேவ் டு ஸ்டோர் ஃபுட் அண்ட் வாட்டர் ஆல்சோ. நீங்கள் அது மட்டும் இல்லாதபடிக்கு வேறு என்ன செய்யணும்? நீங்கள் ஆகாரத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், தண்ணியும் சேர்த்து வச்சுக்கணுமா இருக்கிறது. Terrible days we are going to enter into. Hallelujah. Today's message is about what the Lord Jesus is going to do with his faithful saints who are over 60 years, above 60 years of age. இன்றைக்கு செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 60 வயசுக்கு மேலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்று. உண்மையுள்ள பரிசுத்தவான்களுக்கு. In this world, when people come to a particular age, they retire. இந்த உலகத்தில் ஒரு வயசுக்கு வரும்போது, விசேஷமாக 60 கூட எடுத்துக்கோங்க, உலகத்தில் 60 வயசு வரும்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ரிட்டையர் ஆகுவாங்க. But in the kingdom of God, it's not like that. Those who have served him faithfully for over 60 years, retirement does not exist. உண்மையாகவே கர்த்தரே 60 வருஷம் வயசு வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் உண்மையாக சேவித்திருந்தா அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. Every single one of the faithful is being prepared for the most important assignment of the entire life. தேவனுடைய ராஜ்யத்தில் நேராக ஆப்போசிட்டா எதிர்பாதமாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. It is exactly opposite in the kingdom of God. ஒரு உண்மையா கர்த்தரை சேவித்து இருக்கிறவர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர்களை கர்த்தர் அவர்களை முழு வாழ்க்கையிலேயே செய்யாத முக்கியமான பொறுப்பை அவர்கள் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். Most Christians don't know anything about this. கிறிஸ்தவர்களுக்கு இதை பற்றியே ஒன்றும் தெரியாது. The enemy is trying to steal the most powerful season of a person's life. சத்ரு என்ன செய்கிறாரு? முக்கியமான வயதுக்கு 60 வயசுக்கு வரும்போது சத்ரு அந்த இன்னும் நீ பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுவார்கள்? அவங்கள ஏமாற்றுவார்கள். People over 60 have something no younger person can possess. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு இருக்கிற காரியம் வாலிபர்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. They have tested faith. அவர்களுக்கு சோதிக்கப்பட்ட விசுவாசம் உண்டு. Refined character, புடமிட்ட குணாதிசயம், and hard won wisdom, கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்ட ஞானம் இருக்கும். And when God joins that with supernatural exhilaration and then he will release his end time power through these vessels that have been purified by time, trials, nothing can stop what God can do through them. அப்போ இந்த மாதிரி குணங்க பெற்றிருக்கிற 60 வயசுக்கு மேலே உள்ள பரிசுத்தவான்களுக்கு, உண்மையுள்ள பரிசுத்தவான்களுக்கு அது கூட சேர்த்து கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிர் வல்லமை அவங்களுக்குள்ளே உயிர்ப்பிச்சால் கடைசி காலத்தின் அபிஷேகம் அவங்க அந்த பாத்திரங்கள் மூலியமா
சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம், சோதிக்கப்பட்ட பாத்திரம், காலத்தினால சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தினால, அந்த பாத்திரத்தினால செய்ய முடியாத, கர்த்தர் தேவனுக்கு செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. In God's economy, the longer you have been faithful, the more God can trust you with. அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் எவ்வளோ அதிகமான வருஷங்கள் நீங்கள் உண்மையாக சேவித்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உண்மையாக அதிகமாக பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பார்கள். The more you have been tested with the assignment, he can release through you. அப்போ எவ்வளோ அதிகமாக நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அதிகமாக பூமியில் பொறுப்பு உங்கள் மூலியமாக வெளிப்படுத்த முடியும். In this specific week, those over 60 who have been faithful, November 21st to 27, இந்த வாரம் உண்மையாகவே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர்கள், உண்மையாகவே ஆண்டரை சேவித்திருக்கிறவர்கள், நவம்பர் மாதம் 21லேருந்து 27 வரைக்கும் is on a threshold window. அப்போ ஒரு புதிய வாசல்ல திறக்கிற ஒரு காலகட்டமாக கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். When the veil between the physical and spiritual realm is thinner than it's been indicated specifically for people over 60. இந்த பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய பரிமாணத்துக்கும் ஆவிக்குரிய பரிமாணத்துக்கும் இருக்கிற திரையை அது அதிகமாக மெல்லிசாகும் போது 60 வயசு வரைக்கும் அவர்களை வழிநடத்தி அவர்கள் உண்மையாக கர்த்தருக்கு இருந்திருந்தா, கர்த்தர் இந்த புதிய வாசல்ல அவர்களுக்கு திறக்க போகிறார். Why these specific dates? இந்த குறிப்பிட்ட தேதிகள் ஏன்? Because God operates on divine timings, not on human calendars. என்றால் தேவனுடைய தெய்வீக நேர காலம் இருக்குது. பூமிக்குரிய மனுஷனுடைய கேலண்டரில் வழியாக தேவன் கிரியை செய்யறதில்லை. This week sits at the spiritual intersection of multiple spiritual cycles of harvest, cycles of completion, cycles of transition from one era to another. இந்த வாரம் ஆவிக்குரிய பரிமாணத்தில் அதிகமான அறுவடையும் முடிவடையிறதும் ஆவிக்குரிய வழியில் மறுரூபமாகிறதும் ஒரு பரிமாணத்திலேருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு மாறுற காலமாக இருக்கிறது. God has ordained this particular 7-day window to mark and activate a specific generation. தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த 7 நாட்கள் உட வாசல் குறித்து வச்சிருக்கிறார். என்னத்துக்கு குறித்து வச்சிருக்கிறார்? ஒரு விசேஷித்த சந்ததியை உயிர்ப்பிக்கும்படிக்கு. God will mark specific individuals over 60. விசேஷமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிற பரிசுத்தவான்களை அடையாளம் போடுகிறார். God will mark specific individuals over 60. Some were marked with brilliant gold. ஒரு சிலருக்கு பொன்னால அடையாளத்தை கர்த்தர் போட்டிருக்கார். shimmering with light and purpose. அது வெளிச்சத்தில் மின்ற கர்த்தருடைய நோக்கத்தை அது மேலே தெரியுது. others were deep red, pulsing with warning. ஒரு சிலருக்கு சிகப்பு நிறம், அது எச்சரிக்கிற சத்தம் கூட அவங்களுக்கு கூறுகிறார். urgency, அவசரத்தில் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் கூறுகிறார்கள். these are the activation marks. இதெல்லாம் உயிர்ப்பிக்கிற அடையாளமாக இருக்குது. வார்னிங் மார்க்ஸ், எச்சரிப்பின் சத்தத்தின் அடையாளங்கள். a person over 60 who encounters this message within November 27th have already been marked. அப்போ நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒருவர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்தா நவம்பர் 27க்கு முன்னே நீங்கள் ஏற்கனவே அடையாளம் உங்கள் மேலே போட்டிருக்கிறார்கள். and they don't know yet.
ஆனால் நீங்கள் அதை அறியாத இருக்கலாம். The gold marks are on people who are ready to receive what God is about to release. இந்த பொன்னோட அடையாளம் வந்து ஒரு சில ஜனங்க மேலே அது இருக்கிறத ஏன் போட்டிருக்காங்கன்னா, அவர்கள் இப்போ தேவன் அவர்களுக்காக கொடுக்க போகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். People who have stayed faithful, their hearts soft, who have remained teachable even in their latter years. அவர்கள் வந்து தேவனுக்கு உண்மையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இருதயங்கள் கடினமாக இல்லை, மெதுவாக இருக்கிறது. அவர்கள் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா கூட கேட்டு மாற்றிக்கொள்வார்கள். கடைசி வருஷங்களில் கூட they are being marked for supernatural accelerations, assignments, open doors, divine connections, financial breakthroughs and kingdom impact that will define their final season. அவர்களுக்கு இந்த அடையாளம் ஏன் என்றால், அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அதிகமாக கிரியை செய்யும்படிக்கு கர்த்தரை உயிர்ப்பிப்பார்கள். புதிய பொறுப்புகளை கொடுக்கப்படும். திறந்த வாசல்கள், தெய்வீக தொடர்புகள், பொருளாதார விடுதலை வாசல்களை திறப்பார்கள். கடைசியாக இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்யறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படும். The red marks are warnings. People who are in danger of missing the most important season of their entire life. அப்போ அந்த சிகப்பு நிறம் அடையாளம் இருந்தால் அது வந்து எச்சரிப்பின் சத்தம். ஜனங்க வந்து இந்த கடைசி காலத்தின் காரியத்தை அவர்கள் எழுந்து போய் போகிறாங்க. Because they believe the world's lie about aging. ஏனென்றால் வயசாயிடுச்சு உலகம் என்ன சொல்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு அது நம்பிட்டாங்க. They accepted retirement as God's plan. ரிட்டையர் ஆகிறது தான் தேவனுடைய சித்தம்னு அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். And settled into comfort when God has prepared combat for them. அவர்கள் சொகசான வாழ்க்கை வாழ்றதுக்கு உள்ளே பிரவேசித்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார்கள். They've chosen ease when God has had epic assignments waiting for them. அவர்கள் சொகசா வாழ்றதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறார்கள். ஆனால் தேவன் வந்து அவர்களுக்கு விசேஷித்த பொறுப்புகளை செய்ய ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கும் போது, how will they know which mark they have? எந்த அடையாளம் அவங்ககிட்ட இருக்குதுன்னு எப்படி அறியவார்கள்? Why God has chosen November 21st to November 27? பிறகு தேவன் வந்து நவம்பர் 21லேருந்து இந்த வாரம் 27 வரைக்கும் என்னத்துக்கு அந்த நாட்கள் குறிச்சிருக்குது? Because it's the activation window. ஏனென்றால் அது வந்து உயிர்ப்பிக்கிற அந்த வாசலாக இருக்கிறது. The church has forgotten that in every major move of God throughout history, the powerful warriors have always been older generation. சபை என்ன மறந்து போயிருக்கிறார்கள் என்றால், தேவன் பெரிய வழியில் கிரியை செய்யும்போது சரித்திரத்திலேயே நாம் வாசித்தா தேவனுடைய வல்லமை வாய்ந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட போர் வீரர்கள் யாரா இருக்கிறார்கள்? அவர்கள் வயதுள்ளவர்கள் தான். 60 வயசுக்கு மேலே இருக்கிற சந்ததி தான் இருக்கிறது என்று சபையார் மறந்துட்டு இருக்காங்க. Moses was 80 years old when God sent him to confront Pharaoh. மோசைக்கு 80 வயசு ஆனப்பத்தான் ஃபாரோன் இடத்துல கர்த்தர் அனுப்பினார்கள். to deliver God's people, கர்த்தருடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு. Abraham was 75. ஆபிரகாம் வந்து 75 வயசாக இருந்தது. when God called him to leave everything and start a journey that would birth nations, எல்லாம் விட்டுட்டு வெளியே வான்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு 75 வயசு.
எல்லாம் விட்டுட்டு அந்த பிரயாணத்தை ஆரம்பித்து ஜாதிகளை பிறப்பிக்கும்படிக்கு செய்ய 75 வயசு. Sarah was 91 when God opened her womb to birth the child of promise. சாராளுக்கு 91 வயசு. தேவன் வந்து அவருடைய கர்ப்பத்தை திறந்து வாக்குத்தத்தமான பிள்ளையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. Noah was 600 years old when the flood came and destroyed humanity. நோவாக்கு 600 வயசு இருக்கும்போது தான் வந்து வெள்ளம் வந்து மனுகுலத்தையே அழித்ததை பார்க்குறோம். Hallelujah. Anna the prophetess was 84 years when she recognized the Messiah in the temple. தீர்க்கதரிசியான அன்னாளுக்கு 84 வயசு இருக்கும்போது தான் மேசையாவை தேவாலயத்தில் பார்த்தார்கள். Caleb was 85 years when he said, "Give me this mountain." காலேபுக்கு 85 வயசு இருக்கும்போது இந்த மலையை எனக்கு கூட நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி சொன்னது. He conquered territories which younger warriors were afraid to touch. வாலிபர்கள் தொடுறதுக்கு யுத்தத்தில் போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தது எல்லாம் வயசானவர்கள் ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இந்த மாதிரியை நீங்கள் முன்னே பார்த்திருக்க மாட்டீர்கள். God has always used his older generation for his more significant assignments because they have what younger generations are still building. தேவனிடத்தில் என்ன தேவன் வந்து கிரியை செய்கிறத பார்க்கும்போது வயதுள்ள சந்ததியைத்தான் முக்கியமான காரியங்களுக்கு தேவன் அவர்களை பயன்படுத்தினது வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் வாலிப சந்ததி இடத்துல இல்லாத இருக்கிறது அவர்கள் இடத்துல இருக்கிறது. வாலிபர்கள் இப்போ கட்டி ஆரம்பிக்கிறார்கள். ஒன் இஸ் ப்ரூவ்ட் ஃபேத்ஃபுல்னஸ். முதலாவது என்ன, அது உண்மையாக இருக்கிறார்களா இல்லையான்னு சோதிக்கப்பட்டது. ரெண்டாவது செகண்ட் இஸ் டெஸ்டட் கேரக்டர். ரெண்டாவது சோதிக்கப்பட்ட குணாதிசயம். Third is the wisdom that only comes from walking with God through decades of trials. மூணாவது ஞானம். அநேக வருஷங்களா சோதனைக்குள்ள நடந்து தேவனோடு சஞ்சரித்து நடந்து பெற்றுக்கொண்ட ஞானம். Hallelujah. So now in this week, by 27th of November, God is going to do something special for all those faithful saints of God above the age of 60, between 60 past. Hallelujah. So now what do you have to do? The difference is not how much you have done for God, but are you hearing his voice? Whether they are still in conversation with him. முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேவனுக்காக நீங்கள் எவ்வளோ செய்திருக்கிறீங்கன்னு கிடையாது. நீங்கள் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? The people with the red marks were busy with Christian activity. இந்த சிகப்பு நிறம் இருந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக அதிகமாக சேவை செய்து கொண்டிருந்தார்கள். But they lost the relationship, and without relationship and without hearing his voice, you can't do anything. அப்போ அதிகமாக இந்த சிகப்பு நிறம் பெற்றுக்கொண்டவர்கள் வந்து கர்த்தருக்காக சேவை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தேவனோடு உறவில்லாத இருந்தது. உறவில்லாதபடிக்கு அவருடைய குரலை கேட்கவே முடியாது. If they couldn't hear his voice and receive his assignment to be done in this week, they will not receive his assignment. அவருடைய குரலை கேட்காத இருந்தா இந்த வாரம் அவர்கள் என்ன செய்யணும்னு செய்ய வேண்டிய பொறுப்பை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. Someone over 60, if they want a gold mark to receive what God is releasing during November 21st to November 27, 3 things they have to do. இப்போ வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர்கள் அந்த பொண்ணு நிறத்தின் அடையாளம்
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 21 இந்த மாதம் இப்போ இருக்கிறோம் நம்ம அந்த வாரத்தில் நவம்பர் 21 27 முடிய கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்கள் அவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. They have to reject the lie that their best years are behind them. முதலாவது அந்த பொய், எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போனது, நாங்கள் ரிட்டையர் ஆக போகிறோன்னு சொல்லி நினைக்கிற பொய்யை அது விட்டுவிட வேண்டும். They have to speak it out loud. சத்தமாக அறிக்கையிட வேண்டும். God, I am not done. கர்த்தாவே, என் வாழ்க்கை முடியல. I refuse to retire from my purposes. உம்முடைய நோக்கத்திலேருந்து நான் ரிட்டையர் பண்ண மாட்டேன். I am available for whatever you have for me in this final season. இந்த கடைசி காலத்தில் என்ன என் மூலியமாக நீ செய்ய திட்டம் கொண்டிருக்கிறீரோ நீர் செய்யும் என்று நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். No matter how uncomfortable, no matter how unexpected, அது என் கஷ்டமாக இருந்தாலோ எதிர்பாராத காரியமாக இருந்தாலோ. Pause a second and ask yourself. Ask for your assignment. நீங்கள் நிறுத்தி ஆண்டவர்கிட்ட இப்போ இந்த கடைசி காலில் நான் எந்த காரியத்தை உமக்காக செய்ய வேண்டும், இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்க வேண்டும். They have to get alone with God. அவர்கள் தேவனோடு தனியாக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். With no distractions. எந்த காரியங்களும் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. And ask the question. அந்த கேள்வி கர்த்தரோடு தனியாக உட்கார்ந்து அந்த கேள்வியை கேட்க வேண்டும். டைரக்ட்லி யூ ஹேவ் டு ஆஸ்க், லார்ட், வாட் இஸ் மை அசைன்மெண்ட்? நேரடியாக நீங்கள் கேட்க வேண்டும். நான் எந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் இந்த கடைசி நாட்களில், ஃபார் திஸ் ஃபைனல் சீசன். And they need to wait in silence till they sense the Lord speaking. அவர்கள் என்ன செய்யணும்? மௌனமாக காத்திருக்க வேண்டும், கர்த்தர் பேசுகிற காரியத்தை கேட்கும்படிக்கு. It might come as words, come as impressions, it might come as a knowing. But if they are genuinely listening, God will answer. அது வார்த்தையினால கர்த்தர் பேசுவார்கள், இல்லைன்னா உங்கள் இருதயத்தில் அந்த காரியத்தை வெளிப்படும். அப்புறம் இல்லைன்றால் நம் மனசுக்கு புரியும் ஆண்டவர் இப்படி பேசுகிறார் என்று. உண்மையாகவே நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறது என்னன்னு கேட்டுக்கொண்டு இருந்தால் தேவன் உங்களுக்கு பதில் சொல்லுவார்கள். மூணாவது, third one is to take the first step immediately. மூணாவது என்னவென்றால், கர்த்தர் அது வெளிப்படுத்தின உடனே முதலாவது அடி உடனே எடுத்துக்கொள்ளணும். அடி எடுத்து அது செய்கிறதுக்கு அடி எடுத்து வைக்கணும் உடனே. வாட் எவர் காட் ஷோஸ் யூ, யூ காட் டு ஆக்ட் ஆன் இட் பிஃபோர் November 27. கர்த்தர் உங்களுக்கு என்ன காட்டுறார்களோ நவம்பர் 27க்கு முன்னே எதனா ஒரு காரியத்தை செய்யணும். நாட் பிளான் டு ஆக்ட், நாட் ப்ரே அபவுட் இட் மோ. அது நீங்கள் பிளான் போட்டு நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாதபடிக்கு அது நான் ஜெபிச்சுட்டு அதை தீர்மானம் பண்ணுறேன்னு செய்கிறது இல்லை. நாட் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன், ஆக்ட். அது இன்னும் திருப்பி ஒரு உறுதிப்படுத்துறதுக்கு காத்துன்னு இருக்கிறது இல்லை. உடனே அடி எடுத்து வச்சு செய்ய வேண்டும். மேக் த ஃபோன் கால், சென்ட் த இமெயில், ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். நீங்கள் டெலிஃபோன் பண்ணுமா யாருன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. அந்த கடினத்தை இமெயில் அனுப்பணுமா உடனே அனுப்புங்கள். இல்லைன்னா யாருக்குன்னா பேசணுமா உடனே பேசுங்கள். ரைட் த ஃபர்ஸ்ட் paragraph. Take the literal physical first step toward what God is showing you. கர்த்தர் உங்களை என்ன காட்டுறார்களோ அது செய்யும்படிக்கு முதல் அடி எடுத்து வைங்க விசுவாசத்தில். Faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. God is looking for people who will move when he speaks. கர்த்தர் உடனே கீழ்ப்படிஞ்சு செய்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். God is preparing everyone for an assignment that is about to begin. எல்லாருமே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அவர் செய்ய போகிற காரியத்துக்கு தகுதி பெற்றுக்கொள்ளும்படிக்கு. Ask Lord, what is my assignment, and then wait.
கர்த்தாவே என்னுடைய பொறுப்பு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு காத்திருங்கள். தென் யூ வில் ஹியர் கிளியர்லி அண்ட் யூ வில் நோ வாட் இட் இஸ். அப்போ உங்களுக்கு விளக்கமாக புரியும் என்ன அது இருக்குதுன்னு, என்ன செய்யணும்னு கூட. அப்புறம் அவர் என்னான்னு கூட வெளிப்படுத்துவார். when you start doing a simple assignment, it will start a chain reaction. நீங்கள் அந்த சாதாரணமான காரியம் கூட அடியெடுத்து ஆரம்பிக்கும் போது அது தொடரும். அநேக ஜனங்களே அது தொடும். November 21 to 27th is not just another week. இந்த வாரம் இப்போ அந்த வாரத்தில் இருக்கிறோம். Now we are in November 21st to 27th this week. இது சாதாரணமான வாரம் கிடையாது. இட் இஸ் a threshold window. அது ஒரு விசேஷித்த வாசல் தேவன் திறக்க போகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Now I'm going to pray for you. கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தருக்கும் கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் மணவாளனை சந்திக்கும்படிக்கும் மணவாட்டி ஆயத்தப்பட என்ன செய்யணும்னு கர்த்தாவே நீர் வெளிப்படுத்துகிற நாட்களில் இருக்கிறது. எசப்பா கேட்குற எல்லாரும் கூட விசேஷமாக 60 வயசுக்கு மேலே உண்மையாக இருந்த பரிசுத்தவான்கள் கூட கர்த்தா உம்முடைய ஆவியை ஊற்று. இப்பொழுதே உம்முடைய ஆவியை அவங்க மேலே ஊற்றான்ற அவங்க இப்படியே செய்து அந்த என்ன காரியத்தை நிறைவேற்றினா, எந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டிருந்தா மணவாட்டிக்குரிய லட்சணம், மணவாட்டிக்குரிய அடையாளம் மணவாளன் வரும்போது எங்கள் மேலே இருக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் அவங்க என்ன செய்யணும்னு வெளிப்படுத்த வேணுமோ ஜெபிக்கிறேன். கர்த்தாவே போராட்டத்தில் மரண தருவாயில் இருக்கிறவங்க மேலே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி விடுதலையாக்கும். உம்முடைய கருத்தை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசனை எல்லார் மேலே ஊற்றி அந்த வெளிப்பாடை பெற்று அப்படியே செய்து கர்த்தாவே நீர் வரும்போது புத்தியுள்ள கன்னியா நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கைவிடப்படாதபடிக்கு புத்தி இல்லாத 5 விட்டு மாதிரி கல்யாண விருந்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதிப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message, Father. I pray that you pour out your Holy Spirit of wisdom and knowledge. Lord Jesus, understanding, revelation. Lord, how should the bride be so that they'll have the qualifications and the markings which show that they are the true, genuine bride of the heavenly bridegroom, Jesus Christ. Lord, let them listen everything what you've spoken, Father, and let them do it. And Lord, receive the qualities to be the bride of the heavenly bridegroom, Lord Jesus Christ, that they will come to be with you. Nobody will be left behind like the foolish virgins, Father. Like the wise virgins, they will enter into the joy of the Lord, to the wedding feast when the bridegroom comes, Father. I pray that you pour your Holy Spirit to all those who are sick and wanting deliverance also. Let your fire be poured on them. Set the captives free. Bless them. In Jesus' name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினா உங்கள் காணிக்கைகளை இந்த அக்கௌண்ட் நம்பரில் போடுங்கள். கடைசி ஆத்மாக்களின் அறுவடையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் எதுக்கு சேர்த்து வச்சா கூட இப்போ ஆண்டவர் வரப்போகிறார். ஒன்றும் எடுத்து கொண்டு போகிற மாதிரி இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை இந்த பூமியில் தாங்கி ஒரு பெரிய பொருளாதார அறுவடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. These are days of the second coming of our Lord and Savior Jesus Christ, and the days of great harvest. So whatever you save up or keep on this earth, you cannot take one safety pin also. So support God's ministry and receive a great financial harvest on this earth itself right now. Let your families will all be blessed. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Come to that address and be delivered. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும்
தனிப்பட்ட ஜெபங்கள் அந்த முகவரியில் ஏறெடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரில் எங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.